வெல்கம் டு ஆகர்சாஸ் குசின். அனைவரையும் ஆகர்சாஸ் குசின் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி ரோயல் ஃபலூடா எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். இது நான் ஊரில் ஒரு இடத்துல குடிச்சினான். ஆனால் அதுக்கு பிறகு இப்போ எத்தனையோ வருஷமாகியும் நிறைய இடத்துல குடிச்சிருக்கிறேன். ஆனால் இதே டேஸ்ட்டை நான் எங்கேயுமே காணல. ஸோ அந்த நான் ஒரு இடத்துல குடித்த ரெசிபியை மட்டும்தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். செய்முறைக்கு போகிறதுக்கு முதல்ல என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நான் நல்ல பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ இதில் ஒன்றைத்தான் எடுக்க போகிறேன். இதை நான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி 2 டிஷ்ஷில் போட்டு வச்சுருக்கிறேன். என்னென்னு சொன்னால் ஒன்றை நான் பியூரியாக ஒரு பிளெண்டரில் போட்டு அடித்து எடுக்க போகிறேன், பேஸ்ட் மாதிரி. மற்றதை நான் அப்படியே துண்டு துண்டாகவே போட போகிறேன். ரெடிமேட் ஜெல்லி பவுடரை வச்சு எப்படி ஜெல்லி செய்கிறேன்னு பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும். அதால் நான் இதில் அதை காட்ட இல்லை. ஸோ நான் இந்த ஜெல்லியை இறுகிறதுக்காக அப்படி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதோட கச்சான், வறுத்த கச்சான் நான் போடுறேன். நீங்கள் உங்கள்ட்ட வறுத்த கச்சான் இருந்தால் போடுங்க, இல்லாட்டி இப்படி சட்டியில் மீடியம் ஹீட்டில் வச்சு வறுத்துட்டு தோலை நீக்கிட்டு போடுங்க. இப்போ எங்களோட ஜெல்லி இறுகிட்டுது. இதை நாங்கள் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்க போகிறோம். எனக்கு இதில் பாதி போதுமானது. அதனால் நான் இந்த ஜெலி 2 கலர்லேயும் நான் பாதியைத்தான் சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுக்கிறேன். எனக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் செய்து எடுத்துக்கொள்ளலாம். இதோட நான் ஒரு மேசைக்கரண்டி கசகசாவை தண்ணி கொஞ்சம் விட்டு ஊற வச்சு எடுக்க போகிறேன். இதை நான் ஒரு பக்கமாக ஊற வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் கொதிக்க வச்சு அதோட ஒரு 2 மேசைக்கரண்டி சேமியாவை நான் போட்டுட்டு ஒரு கொதி வந்த உடனே அதை இறக்கி ஆற விட்டுட்டு ஒரு தேயிலை வடியை பாவிச்சு அதை நான் வடித்து எடுக்கிறேன். இவ்வளவும் தான் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க வேண்டிய பொருட்கள். இதோட வேறு என்னெல்லாம் சேர்க்கிறோம்ன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இதுக்கு தேவையான முழுமையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். அவிச்ச சேமியா, இது ட்ரை ஃப்ரூட்ஸ், நான் பேரிச்சம்பழமும் முந்திரி வத்தலும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சின்ன வெட்டி. அடுத்த மேங்கோ பியூரி, மற்றது மேங்கோ துண்டு துண்டாக வெட்டினது, ஊற வச்ச கசகசா, நட்ஸ் நான் காஜுவும் கொஞ்சம் வறுத்தெடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன வெட்டி எடுக்கணும். இது வாழைப்பழம் 1 சின்ன சின்ன வெட்டி வச்சுக்கிறேன். மற்ற 2 கலரில் ஜெலி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். மற்றது நான் இந்த நட்ஸை வறுத்தெடுத்து சின்ன சின்ன துண்டாக அப்படி உடைச்சிட்டு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்த நட்ஸை உங்களுக்கு என்ன விரும்பின நட்ஸ் இருந்தாலும் போடலாம். சின்ன சின்ன துண்டாக உடைச்சோ இல்லை வெட்டியோ எடுத்துக்கொள்ளுங்க. இதோட நான் 150 ml பால் காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணி எடுத்திருக்கிறேன். மற்றது பனானா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஐஸ்கிரீமை நீங்கள் பாவிக்கலாம். மற்றது 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் சிரப்பும் எடுத்திருக்கிறேன். இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற இந்த 150 ml பாலை ஒரு பிளெண்டரில் சேர்த்துட்டு அதோட 2 ஸ்கூப் ஐஸ்கிரீம் விட்டு ஒரு சுற்றி எடுக்க போகிறேன். எனக்கு தேவையில்லை, ஒரு தடவை சுற்றினாலே போதும் அந்த ஐஸ்கிரீம் அடிபட்டு கரைஞ்சி வர அளவுக்கு. இப்படி நீங்கள் ஒரு தடவை அந்த நுரை வர்ற மாதிரி
ஒரு சுற்றி எடுத்தால் போதும். இப்போ நான் ஒரு கப் எடுத்து அதில் ஃபஸ்ட்டுக்கு இந்த ஜெலி நான் சின்ன வெட்டி வச்சுக்கிற ஜெலி துண்டு அதில் வந்து அந்த கப்பில் சேர்க்கிறேன். இதுக்கு மேலே நான் பால் அந்த ஐஸ்கிரீம் மிக்சரை வந்து விடுறேன். இதுக்கு பிறகு நாங்கள் துண்டாக வெட்டி வச்ச மாம்பழ கலவையை 2 டேபிள் ஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு தேவையானது போடலாம். அடுத்தது வாழைப்பழம். இது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போடலாம். அதுக்கு பிறகு ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது பேரிச்சம்பழமும் முந்திரி வத்தலும், அதோட நான் அடித்து வச்சிருக்கிற இந்த மாம்பழ பியூரியையும் சேர்க்கிறேன். அவிச்சு வடிச்செடுத்த சேமியா, ஊற வச்செடுத்த கசகசா, இதுக்கு மேலே நான் 2 ஸ்கூப் ஐஸ்கிரீமும் வைக்கிறேன். கடைசியாக நான் எடுத்து வச்சுக்கிற ரோஸ் சிரப்பை அதுக்கு மேலே விட்டு வறுத்து வச்சுக்கிற நட்ஸையும் அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறேன். இவ்வளவுதான் எங்களோட ரோயல் ஃபாலூடா ரெடி. இது உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் நிறைய தடவை ஊரில் இதை குடிச்சிருக்கிறேன், ஒரே ஒரு கடையில் மட்டும். ஸோ நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்னுடைய காணொளி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என்னுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதே போல் இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.